எல்லாருக்கும் வணக்கம். நான் யாமினி. வெல்கம் பேக் டு மை சேனல் யாமினி குக்கிங் விலாக்ஸ். இன்றைக்கி குத்தி வெங்காய ஆந்திரா ஸ்பெஷல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: வேர்க்கடலை, தனியா, வெள்ளை, வெந்தயம், ஜீரகம், 4 கிராம்பு, 4 பட்டை, 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கணும், 2 ஆனியன், 2 சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய். அடுப்பு பற்ற வச்சுட்டு வேர்க்கடலை அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகணும். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 4 முந்திரி அதில் சேர்த்துக்கணும். அது கூடவே நம்ம சேர்த்து வச்ச மசாலாஸ்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோட காம்பு இருக்குல்ல, அது கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய்க்குள்ளே பூச்சி இருக்கா, கத்திரிக்காய் நல்லா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஒரு 60 to 70% நல்லா பாயில் ஆகணும். இந்த ஆயிலவே நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நமக்கே தெரியும், பார்க்கும்போதே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சான்னு தெரியும். இது ஆந்திராவில் குத்து வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். ஒரு 60 to 70% வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு வச்ச மசாலாஸ்லாம் இதில் அரைச்சிக்கலாம். இது கூடவே ஆனியன் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு, 2.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இதை எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இல்லை கத்திரிக்காய் கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்கிற மசாலாஸ் இதுக்கப்புறம் நம்ம யூஸ் ஆகிடும். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் அதில் கொஞ்சம் இருக்கும், ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், அது கூடவே பச்சை மிளகாய் 2, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நம்ம மீதி இருக்குதுல மசாலா, அந்த மசாலா இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
நமக்கே தெரியும் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம கரிச்ச புளி இருக்குல்ல, கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொதிக்கும் போது நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இதில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 15 மினிட்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எண்ணெய்லாம் மேலே வந்துடும், ஆயிலாம் மேலே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆந்திரா ஸ்டைல் குத்து வெங்காய கூரான்னு சொல்லுவாங்க. Thank you for watching. Please do subscribe, like.